சுதந்திர தினத்துல ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி அவர் வந்து புகழ்ந்து பேசலாம்? மகாத்மா காந்தி துரோகி, கோட்சே தெய்வம்னு சொல்ற ஆளுங்க அப்புறம் என்ன பண்ண முடியும்? சுதந்திர தினத்துக்கு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கொடி ஏற்ற கிடையாது, தெரியுமில்ல. அதை பத்தி பேசலாமான்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. ஆட்சியை அவங்க கிட்ட கொடுத்தாச்சு, கேட்டுக்க வேண்டியது. 75 மணி நேரம் இது ஏதாவது பாரு, உன்னை புகழ்ந்து பேசுகிறேன், எனக்கு அப்படியே பதவியில் நீடிக்க வை. மோகன் பகவத்துக்கும் 75 முடியும். அவர்கிட்ட சொல்லிட்டாரு, ரெண்டு பேத்தையும் வழி துரத்தி போடுவாங்க, ஏதாவது பண்ணு. தனியார் பிளேனில் போகிறது என்ன, இது சொகுசு பயணங்கள் என்ன, உற்சவ மூர்த்தியாக இருந்து அலங்காரம் இது ஊர்வலம் அப்படின்லாம் வாழ்ந்துட்டு எப்படி விட்டு போக முடியும்? இந்திரா காந்தியை விட வந்து இவர் அதிக நிமிஷம் பேசியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனை. வளர்றது வந்து மணிக்கணக்காக வளரலாமா? இந்திரா காந்தியை விட மிக அதிகமாக பேசினார். இந்திரா காந்தி மாதிரி விஷயத்தோட பேசினாராங்கிறதா கேள்வி. என்ன விஷயத்தை பேசினார்? 1.5 மணி நேரம் பேசினார். அந்த ஜனங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. தீபாவளிக்கு எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு வந்து காத்திருக்கு. ஏன்னா வந்து ஜிஎஸ்டி வரை வந்து குறைக்கப்படும். பீதியில் இருக்காருங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஒரு உதாரணம். வாழ்நாளில் முதல் முறையாக மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை, உங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்றேன், நீங்கள் எதெல்லாம் எதுக்குறீங்களோ அதெல்லாம் சரி பண்ணிடுறேன், விட்டுறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. திரும்பி வர முடியாத அளவில் தேர்தல் ஆணையம் சிக்கிக்கிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. இந்த தீவிரவாத தாக்குதல் வச்சு பிரயோஜனம் இல்லை. மக்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு நல்லதை செய்கிறேன். பாஜகவையே மக்களை பற்றி சிந்திக்க வச்ச ஒரு சாமர்த்தியம் ராகுல் காந்திக்கு இருக்குது. ஒரு நாட்டினுடைய துணை ஜனாதிபதி எங்கிட்ட இருக்கு, தேர்தல் ஆணையர் எங்கிட்ட. இறந்து போனவர்கள் சொல்லி பட்டியலிருந்து நீக்கப்பட்ட அந்த ஒரு 50 பேரை கூப்பிட்டு வச்சு அந்த 50 பேர்த்தையும் நிற்க வச்சு அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்து கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எவ்வளோ தில்லுமுல்லு அந்த தேர்தல் ஆணையம் பண்ணிடு. பச்சையாக சொல்கிறாருமா, ஓட் ஷோருங்கிறார். நீ ஒரு இல்லீகல் பிரைம் மினிஸ்டருங்கிறார். பாய மூடிட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. நேரம் வந்துருச்சு. இந்த போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா பாஜக வீழ்த்திடும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சுதந்திர தினத்தான நேற்று வந்து மோடி அவர்கள் நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. அதில் வந்து ஆர்எஸ்எஸ் உலகின் மிகப்பெரிய என்ஜிஓ வந்து செயல்படுது, அதே மாதிரி வந்து இந்தியாவை கட்டமைப்பில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இப்போ போயிட்டுருக்கு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 75 வயசு, ஆர்எஸ்எஸ் விதிகள் பிரகாரம் பதவி விட்டு போக வேண்டிய நேரம் போய் ஆகணும். வர செப்டம்பரில் அவருக்கு 75 வயசு ஆகுது. 75 மணி நேரம் இது ஏதாவது பாரு, உன்னை புகழ்ந்து பேசுகிறேன், எனக்கு அப்படியே பதவியில் நீடிக்க வை அப்படின்னு பேசுகிறாரு. இத்தனை வருஷம் பேசாத ஆள் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது என்ன பதவி கொடு அப்படிங்கிறாரு. ஒரு ஆடட் அட்ராக்ஷன் என்னன்னாக்கா, மோகன் பகவத்துக்கும் 75 முடியுது. இவர் அவர்கிட்ட சொல்லிட்டாரு, ரெண்டு பேத்தையும் வழி துரத்தி போடுவாங்க, ஏதாவது பண்ணு, நீ தான் அதில் பெரிய ஆளாச்ச, எப்படியாவது பதவியில் இருந்துருவீங்க, அதை எதாவது பண்ணுன்னு அவருக்கு அதை தான் அவர் கோடி காட்டினார். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 75 வயசானவங்களாம் வெளியே போகணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, எதையாவது பண்ணி உன்னை காப்பாற்றிக்கிற மாதிரி என்னையும் காப்பாற்றுங்கிறது தான் அவர் சொன்னது. நாம் நினச்சிக்கிட்டோம் அவரை வெளியே அனுப்புறதுக்கு இவர் சொன்னதை, நம்ம 2 பேரும் வெளியே போய்டும், எப்படியா காப்பாற்று அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை வந்து இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிற இடத்துல என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டுகோள், நீங்கள் நல்லவங்க, நீங்கள் பார்த்து இது பண்ணாக்கா நான் மறுபடியும் பதவியில் நீடிக்கலான்னு வேண்டுகோள் விடுத்திருக்கார். தப்பில்லை. அவர் சுகம் அனுபவிச்சிட்டாரு. எந்த பிரதம மந்திரி அனுபவிக்காத சந்தோஷத்தை அவர் அனுபவிச்சிருக்காரு. தனியார் பிளேனில் போகிறது என்ன, இது சொகுசு பயணங்கள் என்ன, நினச்சா ஒரு ஃபாரின் போகிறது என்ன, எதுக்கு போனார், என்ன பண்ணார், எதுவும் ஒன்றுமே நமக்கு தெரியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு உற்சவ மூர்த்தியாக இருந்து அலங்காரம் இது ஊர்வலம் அப்படின்லாம் வாழ்ந்துட்டு எப்படி விட்டு போக முடியும்? எதையாவது பண்ணி இது பண்ணி ஆர்எஸ்எஸ் கரணியை எதிர்பார்த்து பாராட்டி பேசியிருக்கார். பார்ப்போம், ஆர்எஸ்எஸ்க்கு சொல்லுவோம், அவர் பாவம் கொஞ்சம் பாருங்கப்பா, ஏதாவது ஒரு பதவி சின்னதாக போட்டு கொடுத்து, அவர் வேண்டியது என்ன வெளிநாட்டு பயணங்கள், அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா முடிஞ்சு போகுது. அவ்வளோதான். சுதந்திர தினத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி அவர் வந்து புகழ்ந்து பேசலாம்? ஏன்னா சுதந்திர தினத்தில் கலந்து கொள்ளாத ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி புகழ்ந்து பேச முடியும்? அதுவும் நேற்று எப்படி அவங்க பேசலாம்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் இப்போ போயிட்டு இருக்குல்ல சார். அதில் என்ன சர்ச்சை இருக்குது? ஆர்எஸ்எஸ் யாருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சுது. அவங்கள உட்கார வச்சுருக்காருங்க, அப்புறம் அவங்க பேசத்தான் கேட்டுக்கணும். மகாத்மா காந்தி துரோகி, கோட்சே தெய்வம்னு சொல்கிற ஆளுங்க அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவர் உலகம் பூரா மகாத்மாங்கிறாங்க. இந்தியாவில் மகாத்மா வந்து துரோகின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்குது. அப்புறம் அவங்க வந்தாக்கா வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிச்சவங்களோட தான் இது பண்ண முடியும். சாவர்கார் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து பைண்ட் பண்ணால் ஒரு 1000 பக்கம் கொண்ட ஒரு புத்தகமாக வெளியிடப்படலாங்கிறாங்க. அத்தனை தடவை மன்னிப்பு கடிதம் எழுதினார், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. இன்றைக்கு வரல சுதந்திர தினத்துக்கு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கொடி ஏற்ற கிடையாது, தெரியுமில்ல. இன்றைக்கு வரலும் கிடையாது.
அதனால் அவங்க அதை பற்றி பேசலாமான்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. ஆட்சியை அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு, கேட்டுக்க வேண்டியது. சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது, மோடிக்கு என்ன யோகிதை இருக்குது, என்ன இருக்குது, அதெல்லாம் பேசவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் வடநாட்டுக்காரனுக்கும் சுதந்திர தினத்துக்குமே சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியும். வெள்ளைக்காரனை எதிர்த்து என்ன போராடினாங்க அவங்க? இல்லை யாரை தான் எதிர்த்து அவங்க என்ன போராடினாங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். முகலாயர்கள் வந்து 300 வருஷம் ஆண்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க? வெள்ளையர்கள் 200 வருஷம் ஆண்டாங்க, என்ன வடநாட்டில் என்ன போராட்டம் நடந்தது? தெற்கு பகுதியில் தான் பிரச்சனை எடுத்தது. கிருஷ்ணதேவராயன் காலத்தில் பாமினி சுல்தான்களை எதிர்த்து கிருஷ்ணதேவராயன் நம்ம போராடினா, முகலாயர்களை எதிர்த்து அவங்க தான் போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் சிவாஜி வந்தா. அப்படி சிவாஜி மாத்திரம் வரலைன்னாக்கா முகலாயர்களை எதிர்க்கிறதுக்கு அங்கே யார் இருந்தா? அது வரலாறே கிடையாது வடநாட்டுக்கு. வெள்ளைக்காரர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மன்னராக பதவி ஏற்றுக்கிட்ட போது 56 ராஜபுத்திர ராஜா குறுநில மன்னர்கள் ராஜாக்கள் இவனுக்கு பேர் வச்சுக்கிட்டாருங்க. போய் காலடியில் கப்பங்கட்டுற இனிமேல் உனக்கு நான் அடிமைன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இல்லை என்ன சொல்லி காலில் விழுந்து கும்பிட்டானுங்க. அது ஒன்றும் மன்னராக இருந்த இங்கிலாந்து மன்னர் வந்து சக்கரவர்த்தி ஆனார். இவங்கெல்லாம் காலில் கப்பங்கட்டுறாங்க. தெற்கு பகுதியில் தான் நம்ம போராட்டம் நடந்தது. அதனால் சுதந்திர போராட்டத்துக்கு வெள்ளையனை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவனாக போயிட்டான். காந்தி நடத்தின போராட்டத்துக்கு அது கூட சம்மந்தம் இல்லை. தான் அந்த காந்திங்கிற படம் ஆங்கில வந்தது, ஆஸ்கார் அவார்டெல்லாம் வாங்கிச்சு. அதில் அவங்க காட்டுறாங்க சுதந்திர போராட்டம் ஒன்று இந்தியாவில் நடந்ததாகவே காட்டுறோம். அந்த படத்தில் ஜாலியன் வாலாபாகில் நடந்த ஒரு படுகொலை, அது வந்து வெள்ளையர்களுக்கு ஒரு ஷாக்கு, அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. அப்பாவி மக்களை 1000 பேர்த்த கொண்டு விட்டாங்க. அந்த ஷாக்கு தான் அவங்கள வந்து நம்ம விட்டு போகிறது பெட்டருது. 2 காரணங்கள். இன்னொன்று வந்து மிகப்பெரிய பஞ்சத்துக்கு இந்திய நாடு எதிர்நோக்கி இருக்குது. ஒரு 6 வருஷம் மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுதுன்னு போது 2வது உலக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இங்கிலாந்து பொருளாதாரம் இந்தியா வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு அவங்க பிடிச்ச பல நாடுகளை விடுதலை விட்டுறலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு மாத்திரம் தனியாக சுதந்திரம் கொடுக்கல. பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துட்டாங்க, இலங்கைக்கு இது கொடுத்தாங்க, பர்மாவுக்கு கொடுத்தாங்க. எல்லாம் 3 நாடுகளுக்கு ஒன்றா தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. இந்திய சுதந்திரம் மாத்திரம் இல்லை, 3 நாடுகள். இலங்கைக்கு வந்து ஒரு 6 மாதம் கழித்து கொடுத்தாங்க. அது உள்ள இலங்கை வந்து ராமநாதபுரம் இதில் தான் இருந்தது. அது மாதிரி அந்த சுதந்திர போராட்டத்துக்கும் வெள்ளையரை எதிர்க்கிறதுக்கும் அந்த பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதனால் அவங்க அதை கொண்டாட வேண்டிய தேவையே இல்லை. இது ஆனால் அது பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர் கொடியேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால தான் அவர் போய் ஏற்றிருக்காரு. அங்கே போய் வந்து வெள்ளையரை பற்றி எப்போ எதாவது பேசினார் அவர்? அதையெல்லாம் பேசல, இதை தானே பேசிட்டு போயிருக்காரு. சுதந்திர தின பேச்சு மாதிரியாக இருந்தது. சார், இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா, இந்திரா காந்தியை விட வந்து இவர் அதிக நிமிஷம் பேசியிருக்காரு, இது வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனை அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. வளர்றது வந்து மணிக்கணக்காக வளரலாமா? இந்திரா காந்தியை விட அதிக நாள் மந்திரியாக இருக்குது. அதை தான் இப்போ வந்து அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்காரு. 12 முறை கொடி ஏற்றிட்டாருங்கிற பேரெல்லாம் வாங்குறதுக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தான் அவருடைய ரெக்கார்டு. வேறு என்ன இருக்குது? இந்திரா காந்தியோட மிக அதிகமாக பேசுகிறாங்க. இந்திரா காந்தி மாதிரி விஷயத்தோடு பேசினாராங்கிறதா கேள்வி. என்ன விஷயத்தை பேசினார்? 1.5 மணி நேரம் பேசினாராங்க. அந்த ஜனங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, பாவம். இல்லை நொந்து நூலாக இருப்பாங்க. விஷயம் இல்லை, கண்ட கதையை பேசியிருக்காரு. ராமாயணம் மகாபாரதம் ரெக்கார்டை உடைக்கிறதுக்காக ஏதாவது விஷயங்கள் பேசி இது ஒரு செய்தியாக பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோதான். நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் கிருஷ்ணமேனன் ஒருத்தர் நம்முடைய தூதராக இருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் மணிக்கணக்காக பேசுவார். இந்தியாவுடைய பல விஷயங்கள் வந்து நெகட்டிவாக போனதுக்கு, எதிர்மறையாக போனதுக்கு காரணமே இந்த கிருஷ்ணமேனன் வந்து சாகடிச்சார் கூட்டத்தில் மணிக்கணக்காக பேசி. அதுதான் நெகட்டிவாக மாறிச்சு. இன்னும் இந்தியாவுக்கு மாறிச்சு. விஷயத்தை சுருங்க சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளோ கேட்டெல்லாம் பார்த்தாங்க. நாட்டங்களை பேசிக்கிட்டே இருப்பார். 10 டீ 15 டீ குடிச்சு பேசிக்கிட்டு இருந்தார் மீட்டிங்கில். அப்படி பேசி தான் இந்தியாவுடைய இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுடைய குரல் எடுபடாமல் போகிறதுக்கு காரணம் எந்த இடத்துல நிறுத்தணும், எவ்வளோ நேரம் பேசணுங்கிறது தெரியாமல் நம்ம பிரதிநிதி பேசினது தான் காரணம். அது மாதிரி நேற்று பேசியிருக்காரு. இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜனங்க என்னத்தை கேட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாம் பாப்கார்ன் சாப்பிட போயிட்டுருப்பாங்க. பாப்கார்னில் இது பேல்பூரி சாப்பிட போயிருப்பாங்க. அவங்களுக்கு பாப்கார்ன் தெரியாது, பேல்பூரி பானிபூரி சாப்பிட போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து வர தீபாவளிக்கு எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு வந்து காத்திருக்கு. ஏன்னா வந்து ஜிஎஸ்டி வரை வந்து குறைக்கப்படும், அதுக்கான குழுக்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இந்த ஜிஎஸ்டி வரை குறைக்கப்படுமா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது
அவர் எவ்வளவு டெஸ்பரேட்டாக இருக்கார், எவ்வளோ பயத்தில் உட்காந்துருக்காரு, எவ்வளோ பீதியில் இருக்காருங்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு உதாரணம். இதுவரையிலும் பேசின எந்த உரையிலுமே அவர் வந்து மக்களுக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே அவர் பேசுனது இல்லை. மன் கி பாத்திலேருந்து எதுலேயுமே அதை அவர் பேசுனதே கிடையாது. தன்னை புகழ்ந்துக்கு வர தன்னை இது பண்ணிட்டு போயிட்டு போகிற ஒழிய விஷயத்தோடு அவர் பேசுனதே கிடையாது. இந்த தடவை ஏன் பேசுகிறாருன்னா, சுத்து பக்கம் மாட்டிக்கிட்டார். தேர்தல் ஆணையம் திரும்பி வராத அளவில் மாட்டிக்கிட்டு முழிக்குது. இப்போ தேர்தல் நேர்மையாக நடத்துகிற போல் ஒரு பயம் வந்துருச்சு. முதல் முறையாக தன்னுடைய வாழ்நாளில் முதல் முறையாக மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை அவர் பேசியிருக்கார். இதுவரையிலும் வந்து வரியை குறைப்பேங்கிறப்பன்னு எதுவுமே பேசுனது இல்லையோ. பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது, தமிழிசை தான் கேட்கணும். என்னம்மா வீரவசனம் பேசினே என்னம்மா அப்படின்னு கேட்கணும். டீசல் விலை திணற வைக்கிறது, பெட்ரோல் விலை பதற வைக்கிறதுன்னுச்சு. அதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லாமல் இப்போ அந்த கேள்வி அந்த மாலை பார்த்து கேட்குறாங்க. அந்த மாதிரி அவர் பேசுனதே கிடையாது. மக்கள் நலத்திட்டங்களை பற்றி அவர் பேசுனதே கிடையாது. இந்த தடவை பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக போயிடுச்சு. தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருக்குது. ஒரு பயம் வந்து அந்த பயம் வந்துருச்சு. இனிமேல் மக்களை பற்றி நம்ம பேசி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கார். உங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்றேன், நீங்கள் எதெல்லாம் எதுக்குறீங்களோ அதெல்லாம் சரி பண்ணிடுறேன், விட்டுறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்திருக்கார். ஆக ஒரு நம்பிக்கை வருது. பாஜக மக்களை மதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்கள் சக்தி மகத்தான சக்திங்கிறத பாஜகவுக்கு புரிய வச்சது வந்து ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தொடுத்த போர் அவர்களை மாற்ற வைத்திருக்கிறது. அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ பாஜக வந்து மக்களை பற்றி பேசுகிறாங்கன்னா ராகுல் காந்தி கிடைத்த மகத்தான வெற்றி அது. மக்களையே கவலைப்படாமல் இருந்தோம், நீ என்ன சொல்கிறதுங்கிறதுல இருந்தோம். அந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கி வந்து வரியை குறைப்பேன், நல்ல செய்தி காத்திருந்து நல்ல இது சொல்ல போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் தேர்தல் வரப்போகிற தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டு வருதுன்னு தெரியும். பார்ப்போம் என்ன பார்ப்போம். நல்ல இதுதான். ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படின்றது வந்து ஜிஎஸ்டி ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் பார்க்கலாமா சார்? எந்த வரியுமே ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, இதுவும் சொல்ல முடியாது. அந்த வரியினால் வர்ற பணம் எங்கே போகுதுங்கிறது தான் கேள்வி. நம்ம கேட்குற கேள்வி, வரி கொடுக்கறதுக்கு இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து பயங்கரமான வரி போடுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்களோட இருப்பேன் நானுங்க, அந்த டேக்ஸ் டைமில் அவங்களே உட்காந்து ஆடிட்டர்னு போக மாட்டாங்க, அவங்களே உட்காந்து அந்த வருமானத்தை இது பண்ணி கரெக்டாக கணக்கெல்லாம் செட் பண்ணி கொடுக்குறாங்க. என்னன்னா அந்த பணம் வந்து மக்களுக்கு திரும்பி வருது. மக்களுக்கு சேவைங்கிற பேரில் இதுங்கிற நலத்திட்டங்கிற பேரில் திரும்பி வருது. அதனால் அவங்க வரி கட்டுறதுக்கு அவங்க பயப்படுறதில்லை. நான் சம்பாதிச்ச பணத்துக்கு அவங்க கேட்குற வரி நியாயமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கொடுக்குறாங்க. இங்கே அப்படியா? ஜிஎஸ்டிங்கிறது வந்து தொழில் பூராவும் நசிச்சு போச்சு. சிறு குறு தொழில்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ எங்கே போவாங்க? இப்போ பொன்முட்டை இடுற வார்த்தை கழுத்து எடுத்த கதை தான். இந்த வரியினால் உனக்கு என்ன லாபம் கிடைச்சது? இந்த வரியை வச்சு நீ வாங்கின வரியினால் நீ மக்களுக்கு என்ன செஞ்ச? நீ இது வரையிலும் ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா? இந்த ஆட்சி இந்த 10 வருஷமாக நடக்குது, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க இது வரலும் கேட்டு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலை உண்டா? ஒரு வேலை வாய்ப்பு உண்டா? ஒரு படிப்பு இது உண்டா? மருத்துவமனைகள் உண்டா? ஒரு விவசாயத்துக்கு எதாவது பண்ணியிருக்காங்களா? என்ன பண்ணியிருக்காங்க இது வரலும்? ஏதாவது ஒரு இது இந்த இந்த திட்டத்தின் கீழே வந்து இந்த மக்கள் இவ்வளோ தூரத்துக்கு நல்லா வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது அவங்க ஆட்சியில்? 10 வருஷமாக இருக்காங்க, என்ன நடந்தது? உயிரோடு இருக்காங்கிறத தவிர அவர் ஒன்றுமே நடக்கல. பாஜக ஆடுற மாநிலங்களில் எப்படி இருக்கு? ஏன் எத்தனை பேர் வடநாட்டுக்காரன் ஏன் இங்கே ஓடியாடுறான்? நல்லா இருந்தால் ஏன் வர்றான்? வந்திருக்கிற வந்தேரிகள் பூராவுமே பாஜக ஆடுற மாநிலத்தை வந்தவங்க தான். பாஜக ஆடுற மாநிலங்களில் பூராவும் சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லையே, நலத்திட்டங்கள் எதுவுமே நடக்கலையே. தேர்தலில் மாத்திரம் ஜெயிக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு தானே அவங்க கவலைப்படாமல் உட்காந்துக்கிட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சாங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி பிடிச்ச புடியில் வந்து உலகம் முழுவதும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திரா காந்தி எப்படி எமர்ஜென்சி டைமில் மாட்டிக்கிட்டாங்களோ அதே நிலைமையில் வந்து இப்போ மோடி மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ 10 வருஷமாக செய்யாத ஒரு விஷயத்தை இப்போ செய்கிறாங்க. மறுபடியும் அதுதான் தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. நம்ம மக்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரையில் அது மாதிரி அவர் பேசுனது இல்லை. ஆக திட்டவட்டமாக தீருது. திரும்பி வர முடியாத அளவில் தேர்தல் ஆணையம் சிக்கிக்கிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை.
இந்த தீவிரவாத தாக்குதல் வச்சு பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஸோ இதெல்லாம் மக்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு நல்லதை செய்கிறேன், எங்களுக்கு மறுபடியும் காப்பாற்றுங்கன்னு வர்றாரு. நல்லது இதுதான், இது நல்ல சகனம். ஆக பாஜகவையே மக்களை பற்றி சிந்திக்க வச்ச ஒரு சாமர்த்தியம் ராகுல் காந்திக்கு இருக்குது. அது ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள். இந்த போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா பாஜக வீழ்த்திடலாம். நேரம் வந்துருச்சு, நேரம் நெருங்கிடுச்சு, பாஜக நேரம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அடுத்த மாதம் அவர்களுக்கு வந்து 75 வயது வந்து ஆகிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு பயத்தினால இவர் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு. இப்போ 75 வயசு ஆனதுக்கப்புறம் அவரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அவங்க கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க. அவர் அந்த நிதின் கட்கரி வர்ற மாதிரி இருந்தது. அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அவர் ஒழிச்சு கட்டினார். யோகி ஆதித்யநாத் ஏதோ பண்ணார். அவங்க கட்சியில் வந்து சட்டமன்ற தேர்தலில் அவர் தோற்கடித்து மிரட்டினார். ஆனால் யோகி ஆதித்யநாத் அதுக்கு பயப்படவர். சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத்தை தோற்கடித்த போது என்ன என்கிட்டே விளையாடுறேன் நீன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் காலை வரை விட்டார்ல. உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்க வேண்டிய அளவு ஜெயிக்க முடியாமல் போனதுனால தானே மைனாரிட்டி அரசாங்கம் மாறிச்சு. அப்போ புரிஞ்சு போச்சு யோகி ஆதித்யநாத்தை முறைச்சா நம்ம கட்சி என்ன ஆகும். ஆக உள்ளுக்குள்ளார பெரிய தகராறுகள் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. 75 வயசு. இவரே தான் அந்த உத்தரவை கொண்டவர். வாஜ்பாய் இது அத்வானி வந்து பிரதம மந்திரியாக வர்றதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை சொல்லி அவரை வெளியே அமைச்சது மோடி தான். இன்றைக்கி அது அவருக்கு திரும்பி வருது. நீ கொண்ட ரூல் தான், அது ரூல் இருக்குது. அந்த ரூலை அந்த விதியை அவங்க பயன்படுத்தாமல் இருந்தாங்க. அந்த விதியை பயன்படுத்தி வாஜ்பாய் இது இவர் பெரிய பெரிய ஆட்கள் நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் பல பெரிய ஆட்களை எல்லாம் வெளியே துரத்தினார். எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்ட பெரிய சீனியர்ஸ் அத்தனை பற்றி வெளியே துரத்தினார். இன்றைக்கி அது அவருக்கு வருது. அதனால் அவர் அதுலேருந்து வெளியே வர, அதனால் அவருடைய நேரம் நெருங்கிக்கிச்சு. அந்த பதவியில் நீடிக்கிறதுக்கு ஏதாவது உண்டோ ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. பார்க்கணும் என்ன எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கணும். மக்கள் மத்தியில் நிறையா வந்துருச்சு. தேர்தல் ஆணையமும் இனிமேல் வந்து பழைய ஆட்டத்தை போட முடியாது. ஏன்னா ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு செயல் என்னன்னாக்கா, தேர்தல் ஆணையத்தினால் இறந்து போனவர்கள் சொல்லி பட்டியலிருந்து நீக்கப்பட்ட அந்த ஒரு 50 பேரை கூப்பிட்டு வச்சு அந்த 50 பேர்த்தையும் நிற்க வச்சு அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்து கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. பட்டவர்த்தனமாக வெளியே வந்துருச்சு. எவ்வளோ தில்லு முள்ளு அந்த தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்குது. பச்சையாக சொல்கிறாருமா, ஓட் ஷோருங்கிறார், ஓட்டு திருடாங்கிறார், நீ ஒரு இல்லீகல் பிரைம் மினிஸ்டருங்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல, ஆக்ஷன் எடுக்க முடியல. இதெல்லாம் வச்சு அவங்க மேலே எவ்வளோ ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு பிரதம மந்திரி அவமானப்படுத்தியிருக்கேன் அப்படின்லாம் இதான் பண்ணலாம். முதல்ல தான் பண்ணிடுறேன். இந்த தடவை வாய மூடிட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பல வகையான வதந்திகள் வருது. தேர்தல் ஆணையர் வந்து மால்டாங்கிற தீவுக்கு போய் ஓடிட்டார் அப்படின்றார். 2 நாளைக்கு முன்னாடி வந்தது ஏதோ ஒரு தீவுக்கு அவர் வந்து குடியேற்ற வெடி அனுப்பிச்சு காப்பாற்ற பார்க்க போகிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி வருது அவர் போயிட்டார் அப்படின்னு. 2 பேரை காணும். துணை ஜனாதிபதி எங்கே போனார்னு தெரியல. சாதாரண ஆள் இல்லை, காந்தராஜ் நீங்கள் இல்லை, துணை ஜனாதிபதியை காணும் எங்கன்னு தெரியல. ஒரு நாட்டினுடைய துணை ஜனாதிபதி எங்கன்னு தெரியல, தேர்தல் ஆணையர் எங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிச்சுக்கிட்டு போயிட்டு நிற்கிறது. டெஸ்பரேட், அதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அதை தகுதியான தகுந்த தமிழ் வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. டெஸ்பரேட்டாக இருக்கார். அதனுடைய விளைவு தான் அதெல்லாம் இந்த பேச்செல்லாம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.